கருப்பட்டியே வாசமுள்ள ரோசாவா கட்டருப்பு வச்சுதுன்னு சொன்னாங்க. ஹலோ, வெல்கம் டு அவர் வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நிஃப்டியோட சைக்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், மார்க்கெட்டும் நம்ம அப்சைடு போயிட்டுருக்கு. ப்ளஸ் வந்து அதோட ரிசல்ட்ஸுமே அப்சைடு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பட்ஜெட் வேறு வரப்போகுது, இன்டீரியர் பட்ஜெட் ஆன் ஜூலை 23 அன்றைக்கி வரப்போகுது. ஸோ இதோட இம்பேக்ட்லாம் எப்படி இருக்கும்னு நான் ஓவரால் வந்து ஒரு அவுட்லுக் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். நிஃப்டியோட நெக்ஸ்ட் அப்கமிங் மூவ் எப்படி இருக்க போகுதுன்னு தான் நான் இந்த வீடியோவில் மெயினாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுற விஷயம். ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து மார்னிங் ஒரு 15,000 crores கிட்ட பை பண்ணியிருக்காங்க. சேம் வந்து ஒரு 15,000 crores செல் பண்ணியிருக்காங்க. ஒரு 364 crores. இது வந்து அதிகமாக இருக்குது மைனஸில். நெக்ஸ்ட் என்னென்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இவங்க வந்து ஒரு 14,875. ஸோ இந்த ரேஞ்சுக்கிட்ட வந்து பை பண்ணியிருக்காங்க. அண்டு அவங்களோட செல்லிங் வேல்யூ பார்த்திங்கன்னா 12,172. ஸோ இதுதான் நம்மளோட டிஐஏ அண்டு எஃபிஐ டேட்டா. நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்கள்கிட்ட மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, மார்க்கெட்டுங்கிறது ஒரு சைக்கிள். இது வந்து ஒரு செயின் ஃபார்மேஷன் தான். இன்கேஸ் இந்த செயின் பிரேக் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி டக்குன்னு அப் சைடுக்கு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அப் சைடில் தான் இருக்குது. ஸோ கோல்டு மார்க்கெட் வந்து எப்போன்னா பேசிக்காக வந்து நமக்கு இன்கேஸ் ஆஃப் அதாவது ஒரு பேனிக் மோடு வரும்போது தான் கோல்டு வந்து ஏறணும். பட் இப்போ சம்மந்தமே இல்லாமல் ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ இதுவும் ஒரு ரீசன். நெக்ஸ்ட்டு வந்து குரூட் ஆயில் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். குரூட் ஆயில் வந்து ஒரு நார்மலான அசட்டாக இப்போ மாறி போச்சு. முன்னாடி என்னென்னா குரூட் ஆயில் நம்பி எக்கனாமி இருந்துச்சு. பட் இப்போ வந்து எனர்ஜி வந்து நம்மளுக்கு ஃபார்மேஷனே வேறு வேறையாக இருக்குது. சோலார்லேருந்து எனர்ஜி கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு வந்து வெஹிக்கிள்னால் கூட இப்போ வந்து ஈவியில் வர ஆரம்பிச்சிட்டு, எலக்ட்ரானிக் வெஹிக்கிளாக. ஸோ குரூட் ஆயில் வந்து பெருசாக கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. பட் இது வந்து ஒரு மிட் ரேஞ்சில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நிஃப்டி 50 தான் பார்த்தோன்னா நம்மளுக்கு இதுக்குள்ளேயே ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ மூணுத்தையுமே கம்பேர் பண்ணோம்னா நமக்கு வந்து கோல்டு வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. ப்ளஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுமே வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. குரூட் ஆயில் மிட் ரேஞ்சில் இருக்குது. குரூட் ஆயிலை பற்றி நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. ஸோ மார்க்கெட்டில் என்னென்னா ஒரு சின்னது கிடையாது, ஒரு 3,000 to 2,500 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான். ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து நமக்கு பெருசாக உள்ள லம்சம் ஈக்விட்டி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் என்னென்னா க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியான லெவலில் வந்து கிடைக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. மார்க்கெட்டில் நான் நினைக்கிற ரேஞ்ச் என்னென்னா 24,800 கிட்ட போனோன்னு நிஃப்டி செல் ஆஃபுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட்டாக போயிட்டு மினிமம் ஒரு 3,000 பாயிண்ட் 3,500 பாயிண்ட் விடுக்கலாம். நெக்ஸ்ட்டு எங்கே அக்கமலேஷன் பண்ணாங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பட் வந்து 24,800 சாலிடாக விடுவோன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அண்ட் இது எஜுகேஷனல் வீடியோ தான். உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது ஏதாச்சும் தோணுச்சுன்னா எல்லாமே ஃபினான்ஷியல் டிசிஷன் எடுக்கலாம், உங்கள் டிசிஷன் தான். நான் எடுக்கிற டிசிஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே அக்கமலேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கலாக வந்து எனக்கு இங்கே ஃபால் ரேஞ்ச் வந்து தெரியுது. இந்த வீடியோவில் நான் அதை சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். தேங்க்யூ. ஹேவ் எ நைஸ் டே.